ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன பேபி கேர்ள் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒரு குழந்தைய கடத்திட்டு போயிடுறாங்க. அதனால போலீஸ்காரங்க எல்லாருமே அந்த குழந்தைய தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற நிவின் பாலியை அந்த போலீஸ்காரங்க எல்லாருமே சந்தேகப்படுறாங்க. வேலையை விட்டும் தூக்கிடுறாங்க. கடைசியில போலீஸ் ஆபீசரும் நிவின் பாலி இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த குழந்தைய கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? எதனால அந்த குழந்தைய அவங்க கடத்திட்டு போனாங்க? கடைசியில என்னாச்சு? இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் அருண் வர்மா வந்து இந்த கதைய ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே நல்லா விறுவிறுப்பா கொண்டு போயிருக்காரு. எங்கேயுமே குறை வைக்காம கடைசி கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட்ட வச்சு படத்த முடிச்சிருக்காரு. அதுவும் ஓரளவுக்கு பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. அதுக்கு தகுந்த மாரியே படத்துல நடிச்ச எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்க நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமா நிவின் பாலிய பத்தி நம்ம சொல்லவே தேவையில்ல. அவர் இப்ப எடுக்கிற எல்லா கதையுமே பார்க்கறதுக்கு சூப்பராவும், நல்லா த்ரில்லிங்காவும் கொண்டு போற மாரி தான் கதைய சூஸ் பண்ணி நடிக்கிறாரு. இந்த படமும் அவருக்கு ஒரு பிளாக் பஸ்டர் படமா தான் அமைஞ்சிருக்கு. படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்க நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமா சினிமாட்டோகிராஃபர் வந்து அந்த குழந்தைய தேடி அலையிற மாரி போலீஸ்காரங்களுக்கு சில காட்சி வச்சிருப்பாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ற காட்சியா இருக்கட்டும், போலீஸ்காரங்க எல்லாருமே ஃபீல்ட்ல இறங்கி பண்ற அந்த ஒர்க் எல்லாத்தையுமே சினிமாட்டோகிராஃபர் சூப்பரா காமிச்சிருக்காரு. நிவின் பாலியும் இன்னொரு பக்கம் அந்த குழந்தைய தேடி அலைஞ்சுகிட்டு இருப்பாரு. அவருக்கும் சில எவிடன்ஸ்லாம் கிடைக்கும். அதெல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த போலீஸ்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாரி சில காட்சிலாம் வச்சு நல்லா கொண்டு போயிருப்பாங்க. அதையும் நம்ம சினிமாட்டோகிராஃபர் சூப்பரா கவர் பண்ணி நல்லா காமிச்சிருக்காரு மக்களுக்கு ஏத்த மாரி. படத்தோட மியூசிக்ன்னு பார்த்தோம்னா, படத்துல பெருசா பாட்டுன்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. பேக்ரவுண்ட் ஸ்கோர வந்து வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க. ஒரு த்ரில்லர் படத்துக்கு எப்படி கொண்டு போணுமோ அத நல்லாவே பண்ணியிருக்காரு மியூசிக் டைரக்டர். படத்துல டைரக்டர் அருண் வந்து ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே கதைய நல்லா விறுவிறுப்பா சொசைட்டிக்கு ஏத்த மாரி ஒரு மெசேஜ வச்சு கொண்டு போயிருக்காரு. இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு குழந்தைய பெத்து வளர்க்கறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு, எதனால அவங்க குழந்தை பெத்துக்கிற மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்ற அந்த கருத்தெல்லாம் சொசைட்டிக்கு ஏத்த மாரி நல்லா கொண்டு போயிருக்காரு. அதுக்கு தகுந்த மாரி இன்னொரு பக்கம் குழந்தை இல்லாம இந்த சொசைட்டில எவ்வளவு பிரச்சனைய ஃபேஸ் பண்றாங்க, எவ்வளவு அவமானப்படுத்துறாங்க, அதையும் இன்னொரு பக்கம் நம்ம டைரக்டர் சூப்பரா கொண்டு போயிருக்காரு. ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே ஒரு குழந்தை வந்து இந்த சொசைட்டிக்கு எவ்வளவு முக்கியம், ஒரு ஃபேமிலிக்கு ஒரு அடையாளம் மாரி இருக்கணும், அதெல்லாம் நம்ம டைரக்டர் நல்லாவே கொண்டு போயிருக்காரு. படத்துல டைரக்டர் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ற காட்சியா இருக்கட்டும், எமோஷன் காட்சியா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே டைரக்டர் எங்கேயுமே குறை வைக்காம நல்லா கொண்டு போயிருக்காரு. கடைசி கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட்ட வச்சு தான் படத்த முடிச்சிருக்காரு. அதெல்லாம் உண்மையிலேயே பார்க்கும்போது எதிர்பார்க்காத மாரி தான் இருந்துச்சு. அத நம்ம டைரக்டர் நல்லா பண்ணி முடிச்சிருக்காரு. படத்தோட நெகட்டிவ்ன்னு பார்த்தோம்னா, படத்துல பெருசா நெகட்டிவ்ன்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் அந்த ஃபேமிலி பண்ற சில எமோஷன்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கேவலமா தான் இருந்துச்சு. அதான் நம்ம டைரக்டர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். மத்தபடி இந்த படத்துல பெருசா நெகட்டிவ்ன்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த படம் சோனி லைவ்ல தமிழ் டப்பிங் வெர்ஷனோடயே அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங் வெர்ஷன்லாம் லிப் சிங்க் கூட பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருக்காங்க. அதுல எங்கேயுமே குறை வைக்கல. இந்த படத்துக்கு நம்ம குடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா, 10க்கு 7.9 குடுக்கலாம். இந்த படத்தோட டியூரேஷன் 2 மணி நேரம் 28 நிமிஷம் இருக்கு. இந்த 2 மணி நேரம் 28 நிமிஷத்த தாராளமா ஃபேமிலியோட வீக்கெண்ட்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.